ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் FactFusion and CodeCraft. இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல வந்து டியூபிள் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து பார்ட் 3ல வந்து லாஸ்ட் டைம் வந்து லிஸ்ட் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டியூபிள் டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ டியூபிள் வந்து என்னதுன்னா வந்து ஆர்டர்டா இருக்கும். ஸோ ஆர்டர்டு, அதாவது ஜீரோ இண்டெக்ஸிங் அதுல இருக்கும். அதே மாதிரி வந்து ஆனா டியூபிள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு வாட்டி வந்து நம்ம டியூபிள் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. டியூப்ல வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுல வந்து ரவுண்ட் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டியூபிள் 1 இஸ் ஈக்குவல் டு ரெட், கிரீன். ஸோ இப்படிதான் வந்து இதை டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ லென்த் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி லென்னு போட்டு தான் நம்ம பிரிண்ட் பண்ண வைப்போம், லிஸ்ட்ல பண்ண மாதிரி. ஸோ 3. இப்போ வந்து டியூபிள் வித் சிங்கிள் ஐட்டம். எப்படி டியூபிள்ல வந்து ஒரு சிங்கிள் ஐட்டம் மட்டும் எப்படி இந்த இடத்துல நம்ம நிறைய வேரியபிள்ஸ் நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணணும், டியூபிள்ல ஒரே ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். அது நீங்க சொல்லலாம் சிம்பிள் தானே, இந்த இடத்துல வந்து நான் ஆம், இது மேங்கோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி நீங்க கொடுக்கலாம்னு சொல்லுவீங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதோட டைப் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். டைப் ஆஃப் பிரிண்ட் டைப் ஆஃப் டியூப் 1 அண்ட் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நீங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து டியூபிள் காட்டிடுச்சு, ஆனா நம்ம இது வந்து ஸ்ட்ரிங்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு டியூபிளா உங்களுக்கு வேணும், சிங்கிள் வேரியபிள் டியூபிளா நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டியூபிள் 3 இஸ் ஈக்குவல் டு மேங்கோ. இந்த சைடு லாஸ்ட் ஒரு கமா நீங்க யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது டியூபிளா சேவ் ஆகும். ஸோ நீங்க இப்போ பாத்தீங்கன்னா டியூபிள் ஆயிடுச்சு. இப்போ டியூபிள் ஃப்ரம் லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது இப்போ டியூபிள் ஃப்ரம் லிஸ்ட்னா வந்து ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், 1 2 3 4 5. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டியூபிளா நம்ம சேவ் பண்ணிக்கலாம், டியூபிள் ஆஃப் ஏ. இப்போ பிரிண்ட் ஏ, பிரிண்ட் பி, பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அண்ட் பிரிண்ட் டைப் ஆஃப் பி. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ. ஏ வந்து நம்ம லிஸ்ட்ல தான் ஏற்கனவே சேவ் பண்ணிக்கோ. பி வந்து டியூபிள் ஆஃப் ஏ. ஸோ நம்மளுக்கு அந்த பிராக்கெட்லேயே டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம டைப் ஆஃப் ஏ வந்து லிஸ்ட் அண்ட் டைப் ஆஃப் பி வந்து டியூபிள். இப்போ ஸ்ட்ரிங் வந்து இப்போ ஒரு வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒன்று சரி மேங்கோன்னு வச்சுக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு டியூபிள் ஆஃப் ஏ. இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா மேங்கோ டியூபிள் பண்ணும்போது ஒரு ஒரு வேர்டு வந்து ஒரு ஒரு ஐட்டமா வந்து டியூபிள்ல கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரிங் ஏ வந்து ஸ்ட்ரிங் அண்ட் பி வந்து டியூபிள். இப்ப கவுண்ட் வந்து நம்ம லிஸ்ட்ல பார்த்த மாதிரியே தான், ஏ பி ஏ ஏ ஏ சி சி. இப்ப வந்து பிரிண்ட் ஏ டாட் கவுண்ட் கவுண்ட் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். சாரி, இந்த இடத்துல வந்து நான் வெறும் ஏன்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏ 1 2 3 4, ஸோ 4 நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதே இது நான் சி கொடுத்தேன்னா 2 வரும். ஸோ இதுல வந்து நம்ம டியூபிள்ல இருக்கிற ஐட்டம் எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் இப்ப வந்து ஏ இந்த 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 டியூப்லயே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பிரிண்ட் ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் பி. சாரி, இந்த இடத்துல இப்ப இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பியோட இண்டெக்ஸ் வந்து காட்டுது. ஸோ 0 1, ஸோ நம்மளுக்கு அவுட்புட் 1 இருக்கு. இப்ப நான் ஏ கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் அது காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்ப ஏ வருதோ அதோட இண்டெக்ஸ் நம்மளுக்கு காட்டும். இதே இது நான் சி கொடுத்தேன்னா 5 0 1 2 3 4 5, ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து 5.
ஸோ கேன் வி சேஞ்ச் ஆர் ரிமூவ் டூபிள்ஸ்? இப்போ வந்து ஒரு ஐட்டமை வந்து சேஞ்ச் பண்றது, டியூபிள்ல ஏதோ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்றது வந்து நம்ம பண்ணவே முடியாது. ஆனா வந்து நம்ம இதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு வேணா லிஸ்ட்ல இருந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி அப்புறமா நம்ம வந்து அதை டியூப்லா கன்வெர்ட் பண்ணலாம். சும்மா நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த ஏ இந்த டியூப்லயே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பி இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏ. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் வந்து பிய வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே வந்து ஒரு லிஸ்டா சேவ் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்மளுக்கு பி ஆஃப் 0 வந்து இஸ் ஈக்குவல் டு ஹைன்னு வச்சுக்கலாம். சரி, ஐ வச்சுக்கலாம். இப்ப வந்து இப்ப வந்து பி ஆஃப் 0 வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா a is equal to tuple of p. இப்ப நான் வந்து a பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ இப்படி வேணா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனா டியூபிள் டைரக்டா நம்ம சேஞ்ச் பண்றதோ உள்ள இருக்கிறத ரிமூவ் பண்றதோ முடியாது. சரி, நம்ம இப்ப வந்து அன்பேக்கிங் டியூபிள்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. இப்ப நான் இங்க வந்து 1 2 3 4 is equal to number. Print 1, print 3, print 2, print 4. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இதுக்கு அசைன் ஆகுது, செகண்ட் இதுக்கு அசைன் ஆகுது, தேர்ட் இதுக்கு அசைன் ஆகுது, ஃபோர்த் இதுக்கு அசைன் ஆகுது. இப்ப சிங்கிள் வேல்யூஸா நம்ம அசைன் பண்ணோம். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 சாரி 2 4 6 8 இப்படி கொடுத்துட்டு ஆர் ஈவன் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ். இப்ப எனக்கு இதுல அவுட்புட் என்ன வேணும்னா பிரிண்ட் ஆடுன்னு கொடுத்தோம்னா எனக்கு 1 1 2 பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஈவன் கொடுத்தேன்னா 2 4 6 8 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஆடுக்கு அசைன் ஆகும், ஈவனுக்கு செகண்ட் வேல்யூ அசைன் ஆகும். ஆனா நிறைய இருக்குது. நிறைய இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு முன்னாடி ஒரு ஸ்டார் ஆஸ்ட்ரிஸ் சிம்பிள் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 1 2 4 6 8 பிரிண்ட் ஆகும். இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு நான் காட்டுறேன். இந்த இடத்துல நான் 0 கொடுத்துட்டு கமா 0 பிரிண்ட் 0 இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இப்ப வந்து ரெண்டு டியூப்ல வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். a is equal to 1 2 3 4, b is equal to 5 6 7 8. இப்ப பிரிண்ட் a plus b. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் c is equal to a plus bன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் டைரக்டா c வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்படியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை டூபிள்ஸ் இது வந்து நான் காட்டுறேன். இப்ப இந்த இதுனே நம்ம ஏ எடுத்துக்கலாம். a print a into 2. ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா 2 டைம்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். 1 2 3 4 1 2 3 4. இதே நான் 3 கொடுத்துட்டு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இதுதான் பிரிண்ட் டியூபிள்ஸ். ஸோ நம்ம டியூபிள்ஸ் ஃபுல்லா இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல செட் பத்தி என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.